வணக்கம் நண்பர்களே. ஆப்பே ஜமலஃபார்ம் தென்காசி வேலியாடில் மாப்பிள்ளை கடா சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது மொத்தம் உருப்படி பார்த்திங்கன்னா 4 உருப்படி, எல்லாமே 5 to 6 மாதம் உள்ளது. எல்லாமே மாப்பிள்ளை கடா, இது சாதாரண கடை கிடையாது, மாப்பிள்ளை கடா. நல்ல தெளிவான ப்ரீடு, புளியம்போர் புள்ளப்போர் 2 கலரில் வந்திருக்கு. நல்ல தெளிவாக இருக்குது, நல்ல ஆக்டிவாக இருக்குது. மாப்பிள்ளை கடைக்கு சரியான கடா. ஆல்ரெடி பெரிய மாப்பிள்ளை கடா வச்சுருக்கோம், இது வாங்கி நம்ம சைடில் வளர்க்கலாம். மொத்தம் 4, எல்லாம் தெளிவான ப்ரீடு. யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்க, நம்ம எடுத்து கொடுக்கலாம். மாப்பிள்ளை கடாக்கு நல்லா அருமையானது, நல்ல கலரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது தாயும் அதோட தகப்பனும் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான ப்ரீடு. நம்ம நேரடியாக இது சம்சார்கிட்ட பார்த்து அது இப்போ நம்ம ஒரு வியாபாரி வச்சு நம்ம எடுத்துருக்குறோம். அதில் சம்சார் நம்ம முதல்ல கேட்டோம், நமக்கு தரல. அதுப்போ நம்ம தெரிஞ்ச மாமா வச்சு ஒரு ஆள் சாத்தூரில் எடுத்து வச்சுருக்கிறோம். இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள். டெலிவரி எல்லா பக்கமே உண்டு. நல்ல தெளிவான ப்ரீடு, நல்ல குவாலிட்டி. அதாவது சின்ன சைஸில் மாப்பிள்ளை கடை கேட்கவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்காது. இது பார்த்து நம்ம போய் சம்சார்கிட்ட பார்த்து தொழிலை பார்த்து நம்ம தாயும் தாப்பனையும் பார்த்து தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். நல்ல தெளிவான ப்ரீடு. 4 மாப்பிள்ளை கடை கிடக்கு. இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள். 2 புளியம்போர் 2 புள்ளப்போர், அதாவது புளியம்போரில் புள்ளப்போர் 2 கிடக்கு. நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்ல தரமான ப்ரீடு. சின்ன சைஸில் பெரும்பாலும் நமக்கு கிடைக்காது. நம்ம ரொம்ப நாள் தேடி இருந்தோம், இப்போ கிடச்சிருக்கு. இது யாருக்காவது வேணால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க. கண்டிப்பான முறையில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாப்பிள்ளை கடாக்கள் வந்து டக்குன்னு நமக்கு சேல்ஸ் ஆயிரும். அதாவது சின்ன சைஸ் பெரும்பாலும் கிடைக்காது, கிடைச்சாலும் டக்குன்னு சேல்ஸ் ஆயிரும். அதனால் யோசிக்காமல் டக்குன்னு வாங்கிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, நம்ம வீடியோ போடுறோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்மளால் போட முடியாது. ஆனால் தனித்தனியாக போட்டிங்கன்னா ஒரு 100 பேருக்கு மேலே நம்ம போட வேண்டியிருக்கும். அதனால் மொத்தமாக போடுறேன். ஓகே, பார்த்து எடுத்துங்க. ஓகே, மீண்டும் அடுத்த சந்திக்கு வரை உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம்.